யூஸ்வலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நிறைய துன்பங்களை சந்திக்கிறோம். அந்த துன்பங்களில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த கால நினைவுகள். ஆமாங்க, இந்த நினைவுகள் வந்து இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து நான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், ஆனால் இப்போ அந்த சந்தோஷத்தில் ஒரு துளி அளவு கூட இல்லைன்னு சொல்லிட்டு இதை புலம்பாதவங்க யாருமே கிடையாது. உண்மைதாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு நினைவுகள் வந்து நமக்கு இன்பத்தை மாத்திரம் கொடுக்குன்னு சொன்னால் அது பரவாயில்லை. ஆனால் ஒரு நினைவுகள் வந்து நமக்கு துன்பத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட துன்பத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அப்போ இந்த மாதிரியான ஒரு துன்பங்கள் வருதுன்னு சொன்னால் நம்மளால் நம்ம தாங்கவே முடியாது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த கால நினைவுகள் சொல்லிட்டு இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, இதை பற்றி நம்ம நினைப்போம் இல்லை? இன்னும் ஒரு 25 வருஷம் கழிச்சு ஐயோ நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சந்தோஷமாக இருந்தேன் நம்ம நினைப்போம் இல்லை? அந்த நாள் தான் இந்த நாள். ஆக இந்த செகண்டில் நீங்கள் வாழ்ந்து பழக பாருங்கள். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் காரில் போயிட்டுருக்கேன், இப்போ நான் பைக்கில்